இன்றைக்கி ஒரு ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் வந்திருக்கு. ஒரு சில பேர் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தில், முக்கியமான ஒரு விஷயத்தில் நீங்கள் முடிவெடுக்க மாட்டேங்கிறீங்க. சரிங்களா? முடிவெடுக்க முடியல, முடிவெடுக்க மாட்டேங்கிறீங்க. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஒரு சில விஷயங்களை பார்க்க மறுக்கிறீங்க. அது பார்த்தா வந்து உங்களுக்கு பயமாயிடும். இல்லை உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அது அந்த அந்த உண்மை உங்களுக்கு பிடிக்காத உண்மை. சரிங்களா? அது உங்களுக்கே தெரியும். எது உண்மைன்ட்டு கூட ஒரு சில பேர்த்துக்கு தெரியும். ஆனால் அது உண்மைன்னு ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு வந்து கண்ணு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் நடக்குது. ஆனாலும் அது அதுவாக இருக்காது, அது அப்படியே இருக்காது அப்படின்னு நீங்களாவே நினச்சிக்கிறீங்க. சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸில் இருக்கீங்க. இருக்கிறோன்ட்டு தான் சொல்லணும், உண்மையை சொல்லணுன்னா. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு கேட்டாலும் சரி, பார்த்தாலும் சரி, புரிஞ்சாலும் சரி, அதை வந்து நம்ம ஏற்றுக்க மாட்டேங்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கீங்க. இருக்கோன்ட்டு கூட சொல்லலாம். சொல்கிறேன் நான். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது, முக்கியமான அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் முடிவெடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது இது நீங்கள் மட்டுமே சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, அது புரியுது. சரிங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் அதாவது நீங்கள் மட்டுமே சம்மந்தப்படல, மற்றவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து உண்மையை உங்கள்கிட்ட மறைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னே வச்சுக்கோங்களேன். அந்த உண்மை உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களால் எப்படி முடிவெடுக்க முடியாது இல்லையா? உங்களை மட்டுமே இங்கே குத்தம் சொல்ல வரல டேரோவில் மெசேஜ். சரிங்களா? ஏன்னா என்ன ஒன்று சொல்லாதீங்க, நான் வர்றதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவங்க உண்மை சொன்னதானே என்னால் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது உண்மை தானே இல்லையா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த அமாவாசை அடுத்து எப்போ அமாவாசை வருதோ அந்த டைமில் நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க. அமாவாசை வர்ற டைமுக்கு, அதாவது தேய்பிறை ஒரு 3 நாள் அமாவாசை வந்துடும் அப்படின்னா அப்போ இருந்து நீங்கள் வேண்டிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த விஷயத்தில் இந்த முடிவெடுக்காமையே இருக்கிற இந்த சூழ்நிலை வந்து முடிவுக்கு வரணும். நான் வந்து இந்த விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கணும். அந்த தெளிவு நீங்கள் எனக்கு கொடுக்கணும். அந்த சூழ்நிலை நீங்கள் எனக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்டேயும் சரி, இல்லை நீங்கள் இஷ்ட தெய்வம், குல தெய்வம் யார்கிட்ட வேண்டிங்களோ வேண்டிக்கோங்க. அப்படி வேண்டிக்கோங்க. வேண்டினதுக்கப்புறம் வளர்ப்பிறை தரிசனமும் பண்ணுங்கள், பௌர்ணமி தரிசனமும் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். சந்திரன் உங்களுக்கு உண்மையான சூழ்நிலையை காட்டுவார். சரிங்களா? இல்லை உங்கள் தெய்வம், நீங்கள் கும்பிட்ற தெய்வம், இல்லை பிரபஞ்சம் உங்களுக்கு உண்மையை காட்டும். உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். உங்களால் முடிவு எடுக்க முடியும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நீங்கள் முடிவை எடுத்துடலாம்.